லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. குற்றங்களை செய்யறவங்க என்னதான் புத்திசாலித்தனமா செயல்பட்டாலும் போலீஸ்காரங்க அதை விட புத்திசாலித்தனமா யோசிச்சு உடைச்சு எரிஞ்சிருவாங்க. தருமபுரி அங்க பரபரப்பான ஏரியான்னா நேதாஜி பைபாஸ் ரோடு தான். அங்க இருக்கிற ஒரு ஜவுளி கடையில பொங்கல் பண்டிகை நாட்கள்ல வியாபாரம் நல்லா போச்சு, கலெக்ஷனும் அள்ளுச்சு. 17ஆம் தேதி வழக்கம் போல சேல்ஸ் முடிச்ச பிறகு கடையை பூட்டிட்டு போனவங்க மறுநாள் கடையை திறந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக் காத்திருந்துச்சு. கடையில ஒரு பகுதியில் மேற்கூரை உடைக்கப்பட்டிருந்துச்சு. கடையோட மேனேஜர் ஜெர்க்காயிட்டாரு. உடனடியா முந்தைய நாட்களோட கலெக்ஷன் தொகையான 14,66,500 ரூபாய் பண்டலா வச்சிருந்த இடத்துல போய் பார்த்தாரு. அங்க அந்த அமௌண்ட் இல்ல. உண்மையிலேயே இதுதான் ஷாக். தகவல் கிடைச்சு தருமபுரி டவுன் போலீஸ் ஸ்பாட்டுக்கு போனாங்க. கிரைம் சீனை ஆய்வு பண்ணாங்க. அரௌண்டா 15 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட ஜவுளி கடையில என்கொயரி பண்ணாங்க போலீஸ். கடை ஊழியர்கள் கிட்ட விசாரிச்சதுல யூஸ்ஃபுல்லா ஒண்ணுமே கிடைக்கல. சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செஞ்சாங்க. அதுல ஒரு இளைஞர் நெத்தியில லைட்டை கட்டிக்கிட்டு கல்லா பக்கமே போகாம ஸ்டாக்ல இருக்கிற துணி பண்டல்கள்ல எதையோ தேடி எடுத்துட்டு போற காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. கலெக்ஷன் பணம் ரொம்ப அதிகங்கிறதால அதை கல்லாவுல வைக்காம ஸ்டாக்ல இருக்கிற ஜவுளி பண்டல்களுக்கு இடையில ஒரு அடையாளத்தோட வைக்கிறது வழக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சது போலீஸுக்கு. சோ கடையில ஏற்கனவே வேலை பார்த்து நின்னுட்டவங்க லிஸ்டை எடுத்தாங்க. அந்த வகையில பிடமனேரியைச் சேர்ந்த பரத்குமார்னு ஒருத்தரை பிடிச்சு விசாரிச்சாங்க. இவர் தீபாவளி சீசன் வரைக்கும் அங்க வேலை பார்த்துட்டு விலகிட்டவர். முதல்ல பரத் பிடி கொடுக்கல. உண்மையை வரவழைக்கிறதுக்காக போலீஸ் ஹேண்டில் பண்ற ட்ரீட்மெண்ட்டுகளை பத்தி சொன்னதும் அவர் ரொம்ப மிர்சலாகி ஒவ்வொன்னா சொல்லியிருக்காரு. கடையில சேல்ஸ் ஆகிறது, கலெக்ஷன் ஆகிறது, கலெக்ஷன் பணத்தை வைக்கிற இடம், சிசிடிவி கேமரா கண்காணிப்பு எல்லாமே பரத்குமாருக்கு தெரியும். சோ கொள்ளையடிக்க துணிஞ்ச பரத்குமார் தன்னோட உறவினர் மோகன்குமாரை ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டாரு. அவரையும் பிடிச்சு விசாரிச்சாங்க. ஜவுளி கடையில ஒரு பகுதியில சிமெண்ட் ஆஸ்பெஸ்டாஸ்ல மேற்கூரை இருந்துச்சு. அதை உடைச்சு உள்ள குதிச்சு உள்ள போய் ஜவுளி ஸ்டாக்ல இருக்கிற பணத்தை திருடிட்டு வரணும்னு மோகன்குமாருக்கு பாடம் நடத்தி பயிற்சி கொடுத்திருக்காரு. சிசிடிவி கேமரால முகம் தெரியாம இருக்கிறதுக்காக கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துல கொள்ளையடிக்கிற சீன்ல வர்றது போல தலையில லைட்டு கட்டிக்கிட்டு உள்ள போயிருக்காங்க. ஜவுளி கடையில கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு புதுசா கிராண்டா ட்ரெஸ்ஸுகளை வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு பர்னிச்சர்களை வாங்கி போட்டிருக்காங்க. 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. மீதம் இருந்த பணத்தை சீஸ் பண்ண போலீஸ் பர்னிச்சர்கள் வாங்கின இடத்திலேயே ரிட்டர்ன் பண்ணிட்டு பணத்தை வாங்கியிருக்காங்க. அந்த வகையில மொத்தம் 13,93,000 ரூபாயை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 2 வீலரையும் சீஸ் பண்ணியிருக்காங்க. நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்டான மோகன்குமார் உறவினர்னு நம்பி கூட்டு சேர்ந்து தவறான வழியில போனதால பரத்குமாரோட சேர்ந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.